This video is sponsored by BuyMood. இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இல்லை க்ராசரிஸ் எல்லா திங்ஸுமே வாங்கிக்கலாம். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வயிற்றுல லவ் பட்டர்ஃப்ளை வரக்குதா? இங்கே ஒரு விஷயம் பார்க்கலாம். லவ்க்கும் க்ரஷுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், க்ரஷ் டெவலப் ஃபாஸ்ட் while love grows over time. க்ரஷ் கூட பேசும்போது யூ ஃபீல் ஃபன் அண்ட் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் இது ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஃபயர் கேம்ப் கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி தான். ஃப்ளேம் முடிஞ்சதும் டான்ஸுமே முடிஞ்சிடும். பட் லவ் க்ரோ ஆக டைம் எடுக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். க்ரஷ் கூட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவீங்க, எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க. பட் லவ்வில் யூ போத் வில் ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ் வித்தவுட் ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ செகண்ட், crush forms from basic while the thrice. உங்களுக்கு ஒரு பர்சனை ஏன் பிடிக்கும்? பிகாஸ் யூ போத் ஹாவ் அ சேம் ஃபேவரட் கலர்ஸ், ஃபேவரட் ஆக்டர்ஸ், சேம் டேஸ்ட், சேம் இன்ட்ரெஸ்ட் ஆன் திங்ஸ். பட் இதெல்லாம் லவ்வுக்கு தேவையில்லை. அண்ட் பேசாமல் டைரெக்டாக லவ்வில் விழுந்துடலான்னு சொல்லுது. ஜஸ்ட் சிம்பிள் டாக், சம்திங் அபவுட் யுவர் ஹாபீஸ், பிளேசஸை பற்றி பேசலாம். நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ண பிளேசஸை பற்றி பேசலாம். ஆர் யூ கேன் ஷேர் யுவர் சீக்ரெட்ஸ். ஸோ இட் இஸ் எனஃப் டு மேக் அ லவ். எல்லாமே ஓப்பனப்பாக இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் இருந்தால் போதும். ஸோ தேர்ட் பாயிண்ட், நீங்கள் க்ரஷ் கூட இருக்கும்போது இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் அவங்க சேம் ஃபீலிங்கை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க. பட் இன் லவ் உங்களை பயம் தாண்டி கொண்டு போகும். அண்ட் அதில் ட்ரஸ்ட் இருக்கும். லவ்வில் ட்ரஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனாக அங்கே ஒர்க் ஆகும். ரெண்டு பேரும் வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டு தான் அந்த லவ் நல்லாவே பில்ட் பண்ணும். ஃபோர்த், நீங்கள் ஒருத்தர் மேலே க்ரஷ்ஷாக இருந்தீங்கன்னா யூ ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் யங். அவங்கள விட பெட்டராக ஒருத்தரை நீங்கள் பார்க்கும்போது யூஆர் ஃபாலன் இன் லவ். ஸோ தென் அந்த பர்சனை பார்க்கும்போதே உங்களுக்கு புதுசாகவே இருக்காது. இட் மேக்ஸ் யூ ஃபால் இன் லவ். ஈஸியாக அட்டாச் ஆவீங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க இருப்பாங்க. ஸோ இட் இஸ் எனஃப் டு மேக் அ லவ். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட், 1 or 2 பர்சன்ஸ் கூட நமக்கு க்ரஷ் வரும். பட் லவ் அந்த ஒரு பர்சன் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த லவ் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அண்ட் தென் உங்களை ஃபுல்லாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சுருக்கோம். இது உங்கள் லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் லவ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் வேறு யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை க்ரஷில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். Do subscribe. Thanks for watching my channel.